நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவு முறுக்கு, அதாவது வீட் ஃப்ளார் முறுக்கு. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவோ, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு எதுவுமே தேவையில்லை. உளுந்து மாவும் நமக்கு தேவையில்லை. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு நம்ம 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல க்ளீனான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கட்டி சீல் பண்ணிடணும். நம்ம வேக வைக்கும்போது இதில் தண்ணி போகவே கூடாது. ஸோ அதனால் நம்ம 2ஆக மடித்து மாவு அதில் கொட்டிட்டு நல்லா டைட்டாக இதை கட்டிடணும். ஸோ இது மாதிரி சீல் பண்ணிவிடுங்க. நாம் இப்படி வேக வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் முறுக்கை விட கோதுமை முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேக வைக்கணும். ஸோ இது நல்லா வெந்துடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பிரிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுறணும். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவு எப்படி இருக்குன்னா க்ளூட்டன் எல்லாம் போயிடும் இப்படி வேக வைக்கிறதுனால. இது நல்லா ஹார்ட் ஆகிடும் அந்த மாவு. நம்ம எப்படி அரிசி மாவு இருக்குமோ அதே மாதிரி கோதுமை மாவும் வந்துடும், க்ளூட்டன் எல்லாம் போய். ஸோ அதனால தான் அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுது. ஸோ இந்த ஹார்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வேக வச்சுருக்கோன்ட்டு அர்த்தம். ஆற வச்சதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா கையில் உடச்சி விட்டுக்குங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி கையால் நம்ம நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்று விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அம்மிக்கல் இருக்கும், அதில் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே நம்ம தட்டினோம் அப்படின்னா அப்படியே மாவு மாதிரி மாறிடும். ஸோ பாருங்கள், இது முதல்ல நான் ரஃப்பாக உடச்சி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் அதை அப்படியே மாவு மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக எல்லாமே இந்த கட்டி எல்லாம் போய் மாவாயிடும். நம்ம மிக்சியில் போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்போது நான் பாருங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இதை எடுத்து அப்படியே சலிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு மட்டுமே வச்சு பண்ணுற ரொம்ப ஒரு மணமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இந்த முறுக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு மணத்தோடையும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடையும் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்படி நல்லா சலிச்சுக்கலாம். நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா அது மேலே கூட சலிச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன கட்டி இருக்கும். நம்ம அப்படியே சலிக்கும் போதே நல்லா உடச்சி விட்டுக்கணும். இதை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. இது வேக வச்ச மாவு தான். ஸோ அதில் சின்ன கட்டி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா அப்படியே மேலே வரும். அப்போ நம்ம கையில் அப்படியே உடச்சி விடும்போது எல்லா கட்டியும் போயிடும். அந்த கட்டி வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் எள்ளு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இல்லை பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் என்னென்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் சூடான ஆயில் கூட ஊற்றலாம். அது கூட நான் அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நீங்கள் இந்த சமயத்தில் தண்ணி ஒரே அடியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நான் நல்லா ஒரு டோ மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த டோ செஞ்ச உடனே நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடணும். இதை ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரொம்ப வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக பார்க்கும். ஸோ இப்போ நம்ம அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டார் முறுக்கு மோல்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த முறுக்குக்குள்ளே 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவு போட்டுட்டு நம்ம பிழிய போகிறோம். ஸோ நம்ம இப்படி பட்டர் ஷீட் போட்டுட்டு பிழியறதுனால ஒரே சமயத்தில் ஒரு 4 முறுக்கு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன கரண்டியில் கூட நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு உங்களுக்கு முறுக்கு வேணுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்த வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கலாம். சின்ன முறுக்கும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரிப்பன் பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம். தேன் குழல் முறுக்கும் போடலாம். நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். முறுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம பிழியும் போது என்ன ஆகும்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஈஸியாக பிழிய வந்துடும்.
சின்ன சின்ன தட்டு இருந்ததுன்னா கூட அதில் லைட்டாக நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு அது மேலே கூட பிழிஞ்சு விடலாம். அது மாதிரி நம்ம பொரிக்கிற கரண்டி இருந்ததுன்னா கூட அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அதாவது பூந்தி கரண்டி மாதிரி இருந்ததுன்னா அது மேலேயும் நீங்கள் நல்லா என்ன பண்ணலான்னா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி பட்டர் ஷீட் இல்லாதவங்க அப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் அப்படியே புழிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம முதல்ல எல்லாம் பிழிஞ்சு வச்சதுக்கப்புறம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஷேப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு மாறாது. ஸோ இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம போடணும். ஸோ இது வந்து லோவோ மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ சூடான எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டா முறுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். எப்படி நமக்கு கிறிஸ்பி ஆகிறது தெரியும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஆயிலோட சத்தம் வந்து அடங்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். இந்த கோதுமை மாவுனாவே கொஞ்சம் செவக்க பார்க்கும். ஆனாலும் டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம்லாம் எதுவும் தெரியாது. ஸோ இது மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுற்றி எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது சுற்றி விடும்போது ரொம்ப ப்ரௌன் ஆகிறத தடுக்கும், நல்லாவும் ஃப்ரை ஆகிடும். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப எதுவுமே அப்சர்வ் பண்ணாது. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் 2வது செட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன். நல்லா சூடான எண்ணெயில் போடுறேன். போட்டதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். இந்த கோதுமை மாவுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓமப்பொடியும் போடலாம். ஸோ எங்கள் பாட்டி வந்து கோதுமை மாவில் வந்து ஓமப்பொடி, தேன்குழல் முறுக்கு, இது மாதிரி வந்து ஸ்டார் முறுக்கு எல்லாமே பண்ணுவாங்க பாட்டி, அம்மா எல்லாருமே. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ ஆயில் சத்தம் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். இதெல்லாமே வந்து எடுத்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆற வைக்கணும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம். முறுக்குங்கிறது 1 மந்த்து கூட வச்சுருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படியும் வந்து நம்ம 2 வாரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடுறது ரொம்ப நல்லது கூட. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லிவிட்டு பர்ஃபெக்டான அளவு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி கிறிஸ்பினஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.